இன்டர் வர்சஸ் பார்சிலோனா ஒரு செம மேட்சாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லெக் வந்து கேம்ப் நோவில் ஒரு 3-3 முடிஞ்சது இந்த கேமே. இப்போ வந்து இன்டர் மிலானில் இந்த கேம் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. இன்டர் மிலான் தான் ஃபர்ஸ்ட் கோலோட இந்த மேட்ச் ஆரம்பிக்கும். செகண்ட் கோலுமே இன்டர் மிலான் தான் அடிச்சாங்க. பட் பார்சிலோனாவோட பொசிஷன் பயங்கரமாக இருந்துச்சு. பார்சிலோனா வந்து ஷார்ட் அண்ட் ராக்கெட் பொசிஷன் எல்லாமே பெட்டராக வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் இன்டர் மிலான் இந்த கேமை வின் பண்ணிட்டாங்க. 2-1 80 மினிட்ஸ்க்கு மேலே பார்சிலோனா லீடு வச்சிருந்தாலுமே இந்த கேமை கம்பேக் பண்ணிட்டாங்க இன்டர் மிலான் 4-3. ஆக்சுவலாக யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்ல பார்சிலோனா ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. 10 இயர்ஸாக சாம்பியன்ஸ் ஜெயிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் பார்சிலோனா இந்த சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருந்தா ட்ரிபிள் செகண்ட் டைம். இதுவரை லாலிகால ஒரே டீம் தான் ட்ரிபிள் அடிச்சிருக்கு, அதுவும் பார்சிலோனா மட்டும்தான். இந்த வாட்டி பார்சிலோனா ட்ரிபிள் வின் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம டேனி ஆல்மோ வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் பார்சிலோனால ஜெயிக்க முடியல. 4-3 அப்படின்ற மேட்சை தோற்றுருவாங்க. அவங்க யூசிஎல் கிரைசிஸ் வந்து 10 இயர்ஸாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு லாலிகா கேம் இருக்கு. பார்சிலோனா வர்சஸ் ரியல் மேட்ரிட், ஒரு எல் கிளாசிகோ கேம். அந்த கேம் வந்து லாலிகாவை டிசைட் பண்ணும். பட் ஸ்டில் பார்சிலோனா ஒரு கேம் லாஸ் ஆகணும் லாலிகால. பார்க்கலாம் நெக்ஸ்ட் கேம் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.